கடைசியாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் தமிழில் வந்து செட் 4 பார்த்தோம். இப்போ வந்து செட் 5 அதோடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா திமிழ் தான் கரெக்டாக வரும். ஏன்னா வாரணம்னா உங்களுக்கு இது யானைன்னு வரும். பறவைனா கடல், கடலை குறிக்கிறது தான் பறவை. புணரியும் உங்களுக்கு என்ன வரும்னா கடல் தான் வரும். அப்போ மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் இந்த ஆப்ஷனை பொறுத்துக்கிட்ட அளவில் திமிழ் தான் கரெக்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் வந்து கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான். இதுக்கு ஆன்சர் வந்து யானை தந்தமும் மயில் தோகையும். இந்த மிளகும் சந்தனமும் வந்து எங்கே காணப்படுதுன்னா கேரளா முசிறி துறைமுகத்தில் காணப்படக்கூடியது. முத்தும் துயிலும் வந்து என்னதுன்னா கொர்க்கை. ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராடி முதல் பெண்மணி வந்து வேலுநாச்சியார். அவங்க தான் வந்து முதல்ல வந்து போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஆண்டுனா 1730 டு 1796 இந்த இவங்களோட பீரியடு. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், இதுதான் கரெக்டாக வரும். இது ஆதிபவன் முதற்றே உலகம் வந்து இது வராது. எவ்வுரைத்துவது உலகம் இதுவும் வராது. உலகம் தளியது ஒட்பம் இதுவும் வராது. ஓகேங்களா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், இதுதான் கரெக்டாக வரும். 5வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் வந்து கதரின் வெற்றி. இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பொறுத்துக. இதில் பார்த்து தொன்னூல் விளக்கம் வந்து குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. தொன்னூல் விளக்கத்தை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சிக்கு 4 பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ வந்து ஆன்சர் பி தான். இருக்கு. அப்போ நாண கண்ணாடினா என்னதுன்னா சமய நூல். வேத விளக்கம்னா உரைநடை வடிவிலான சமய நூல். பரமார்த்த கூறுகதை வந்து நகைச்சுவை கதை நூல். ஓகேங்களா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவது தேவநேய பாவனர். இவர் ரீசன் நடந்த குருஃபோர்லையும் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவரும் தேவநேய பாவனர் தான். தமிழ் பெருங்காவலர். எட்டாவது விஷயம் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை வந்து குடிமக்கள் காப்பியம். 11th or 12th புக்கில் இருக்கக்கூடியது. அடுத்து நட்சத்திர குழந்தைகள் வந்து நா பிச்சமூர்த்தி. சரி, நட்சத்திர குழந்தைகள் வந்து BS ராமையா. இந்த கொலு பொம்மை தான் என்னது நா பிச்சமூர்த்தி. கனையாளியின் கனவு வந்து கல்கி. பிரபந்த காலம் வந்து மௌனி. ஓகேங்களா? கொலு பொம்மை வந்து நா பிச்சமூர்த்தி. இம்பார்ட்டன்ட். 10வது கொஸ்டின் மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் வந்து காஞ்சிபுரத்தில் மேடையேறினான்னு 7ஆம் வயதில். இது ஸ்கூல் புக் கொஸ்டின். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய 10th புக்ல இருக்கு. 10th தமிழ். நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் நா முத்துசாமி. காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். இப்போ காந்தி மகான் கதை வந்து ஒரு இசை நூல். ஓகேங்களா? இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா கொத்தமங்கலம் சுப்பு. பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்போதில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார். 2ஆம் பகுதி. 9th புக்ல இருக்கு. 9th ஸ்கூல் புக். தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை சொல்லியிருப்பாப்ல, பாராட்டியிருப்பாப்ல. இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படும் உமர புலவர். 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி கொண்டது பரிபாடல். ஓங்கு பரிபாடல். நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, கற்றறிந்தோர் ஏற்றும் கலித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க.
இரட்டத மொழிதல் என்பது ஒரு சொல் பல பொருட்களை தருவது இரட்டத மொழிதல்னா இது கிடையாது. பல சொற்கள் ஒரு பொருள் தருவது இதுவும் கிடையாது. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் பல முறை வருதல் இதுவும் கிடையாது. ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைவது இதான் முக்கியம். ஒரு சொல்ல ரெண்டு பொருள் இருக்கும். இதான் வந்து இரட்டத மொழிதல். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. நம்ம ஆலங்குளத்தினுடைய திருநெல்வேலி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹைவேஸ்ல காணப்படுது மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். மடந்தை பருவத்தின் வயது வந்து 14 to 19. முக்கியம் இது. பேதை பெரும்பை மங்கை மடந்தை பேரிளம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவை தெரிவை பேரிளம்பன் சொல்லக்கூடிய பெண்களினுடைய பருவங்கள். சரிங்களா? அதுல வந்து மடந்தை பருவத்தினுடைய வயது வந்து 14 to 19. களம்பக உறுப்புகள் வந்து 18, 10 + 8. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர்னா கிடையாது. பாசவர் வந்து வெற்றிலை விற்பவர். அப்ப பொருந்தாத இணை தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்டே பொருந்தல. அப்ப இதான் கரெக்ட். இப்ப மற்றதெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. வந்து ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் கரெக்ட். கண்ணூல் விளைஞர் வந்து ஓவியர் இதுவும் கரெக்ட். மண்ணீட்டாளர் வந்து சிற்பி இதுவும் கரெக்ட். கூற்று 1 22வது கொஸ்டின். கூற்று 1 வந்து கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கரெக்ட் தான். கூற்று 2 கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் இதுவும் கரெக்ட் தான். கூற்று 2ம் சரி. நான் வந்து முதல் குலோத்துங்கனுடைய காலத்தில் வந்து ஜெயங்கொண்டார் கலிங்கத்து புரணி எழுதிய ஜெயங்கொண்டார் வந்து முதல் குலோத்துங்கன். 2ஆம் குலோத்துங்கன் வந்து கம்பர். ஓகேங்களா? ஆனா இந்த கம்பர் ஜெயங்கொண்டார்களும் ஒரே சமகாலத்துடையவர். கிபி 12ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். கூல வாணிகம் செய்தவர் யார்? கீழ்கண்டவற்றில் பார்த்தா சீத்தலை சாத்தனார். அந்த நூல்வெளியிலே இருக்கும். சரிங்களா? மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். ஆனா இவருடைய சொந்த ஊர் வந்து திருச்சி. ஆனா மதுரையில செட்டில் ஆயிருப்பாப்புல. அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு துவக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3, 5, 6 ஒற்றைப்படையாக துவக்கப்பட்டிருக்கு. பாளையம் ஒற்றைப்படையா. அப்ப இந்த 2, 8, 12, 18, 22 என்னதுன்னா குறிஞ்சி. 4, 14, 24 என்பது முல்லை. 6, 16, 26 என்பது மருதம். இப்போ 10, 20, 30 என்பது நெய்தல். இருபத்தஞ்சாவது கொஸ்டின். அறுவர் கிளையே நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுவர் யாருன்னா பிடாரி. தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின். எக்ஸாம் பாயிண்ட்ல வெளியே அவுட் ஆஃப் கொஸ்டின் நினைப்போம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அறுவர் கிளையே நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுவர் யாருன்னா பிடாரி. கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் வந்து கலித்தொகை. 4 மணிக்கடிகே வராது. அது வந்து 14 கீழ்கணக்கு நூல். இன்னா 40 நாலடிகள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். பழகு தமிழ் சொல்லொருமை 4 எனும் தொடரில் 4 என்பது எந்த நூலை குறிக்கிறதுனா 4 என்பது நாலடியார். இப்ப 2 என்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த ரெண்டுமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா அறம் பொருள் இன்பம். பதினெண் கீழ்கணக்கு நூலில் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க. நீதியை வலியுறுத்தும் நூல் எண்ணிக்கை வந்து 11. அப்போ அகம் சார்ந்த நூல் 6, புறம் சார்ந்த நூல் வந்து 1. ஆக மொத்தம் 18 நூல்கள். 11, 6, 1, 18. இதுல 11 வந்து நீதி நூல்கள், நீதியை வலியுறுத்தும் நூல்கள். 6 வந்து அகம் சார்ந்த நூல். 1 வந்து என்னதுன்னா புறம் சார்ந்த நூல். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 38. பொருள்பால் 70, எண்பத்துப்பால் 25, 30.
மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் ஆணை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல்களில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. மோனை சொல் என்பது பாடல்களில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை சொற்கள். அப்படி பார்க்கும்போது நான் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து மனிதரெல்லாம் மனோபாவம், இது ரெண்டும் முதல் எழுத்து ஒன்றி வருது. ஓகே, மனிதரெல்லாம் அன்பு நெறி, இங்க ஆ இருக்கு மாதிரி இதுவும் வராது. வானை போல் விரிவடைந்து வி இங்க வா இதுவும் வராது. மனோபாவம் வானை போல் இதுவும் வராது. இதுதான் கரெக்ட். 31 வஞ்சகன் இதுல முதலை கண்ணீர், இது ஓமையால் விளக்க போற பொருத்தமான பொருள். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி படிச்சிருப்பீங்க. முதலை கண்ணீர்னா பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். உடலும் உயிரும் போல ஒற்றுமை இம்பார்ட்டன். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை வாக்கியத்தை கண்டறிகனா நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய போன செட்லாம் பார்த்தோம். எப்படி முடியும்னா படிப்பித்தார், வளர்வித்தார். அவர் பிறவினைனா அந்த செயலை வேற ஒரு மூலியமா செய்ய வைக்கிறது. இப்போ நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார், அவர் தான் படித்தார். அப்போ இது வந்து தன்வினையில ஒரு இது வராது. நிலவன் புத்தகத்தை படித்தார், அவர் படிச்சிருக்கார், வராது. நிலவன் பாடம் நடத்தினார், இதுவும் வராது. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், படிக்கப்பட்டிருக்கார், அப்போ இது வந்து பிறவினை. 34 விடைக்கேற்ற வினா. கரகாட்டத்தை கும்பாட்டம் எனவும் குடக்கூத்து எனவும் என்று கூறுவர். இதுக்கான கரெக்டான வினா என்னதுன்னா, கரகாட்டம் என்றால் என்ன வருமானு வராது. கரகாட்டத்தின் வேறு பேர்கள் யாவைனா வரும். ஏன்னா கரகாட்டத்துக்கு தான் அவன் சொல்லியிருக்காங்க கும்பாட்டம் ஒன்றும் குடக்கூத்து என்றும் வேறு பேர்கள் அழைப்பார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரகாட்டம் எப்போது நடைபெறும் இது வருமா, இதுவும் வராது. கரகாட்டத்தினை போன்ற வேறு கலைகள் இருக்கான்னு கேட்டால் இதுவும் வராது. இப்போ பி தான் கரெக்ட். 35வது ஐம்பெருங்குழு எண்பெராயம் சொற்கள் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். திசை சொற்களா அப்படின்னு கேட்டால் திசை சொல் கிடையாது. ஐம்பேராயம் ஐம்பெருங்குழு எண் பேராயம் அப்படின்னா இது வந்து ஒரு தொகை சொல்னு சொல்லுவாங்க. தொகை சொல்ல என்னதுன்னா, இப்போ முக்கணி, மாப்பழா, வாழை, அதை மொத்தமாக அது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முக்கணின்னு சொல்லுவாங்க. அதான் தொகை சொல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நானிலம், வடக்கு மேற்கு, 4 திசை, நார்த் திசை, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 5 ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து தொகையா சேர்த்து வந்து ஒரு பேரா சொல்ல தான் தொகை சொல். அதே மாதிரி இதுல ஐம்பெருங்குள் எண்பராய் வந்து தொகை சொல் தான் வரும், வட சொல் வராது, ஒரி சொல்லும் வராது. இந்த ஐம்பெருங்குள் எண்பராய் என்னன்னா அந்த காலத்துல அமைச்சர்களுடைய நிர்வாகத்துல காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இது மணிமேகலையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பத்தி கூறியிருப்பாங்க. ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல இருக்கு. கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறி. வினையச்சம் அல்லாத கேட்டிருக்காங்க. அப்ப வெந்து இது வினையச்சம்னா இது வந்து வினையச்சம் தான். ஏன்னா முடிவுல வந்து ஊல முடிஞ்சிருக்கு. ஊல அல்ல ஈல முடிஞ்சிருந்தா வினையச்சம் சொல்லுவோம். இது ஈல முடிஞ்சிருக்கு வெம்பி, இதுவும் வினையச்சம் தான். இது வினையச்சம் தான். அப்ப இது ஒண்ணுதான் என்னது இல்லாம இருக்கு. மூடுபணி என்பது வினை தொகையில வரும். ஓகேங்களா? மூடுபணி என்பது வினை தொகை. 37வது நாற்காலி என்பது எவ்வகை பேருன்னு கேட்டிருக்காங்க. பொருள் பேரா வரலாம். நாற்காலி வந்து பொருள் பேர் தான். கால பேர்னா கிடையாது, சினை பேர்னா சினை பேரும் கிடையாது, பண்பு பேர்னா இதுவும் கிடையாது. இப்போ பொருள் பேர் தான் கரெக்ட். வா என்னும் வேர்ச்சொலின் வினையாலயம் பேரை தேர்ந்தெடுக. இந்த வந்து என்னதுன்னா வினையச்சம், இது வராது. வந்த பேரெச்சம் இதுவும் வராது. வந்தான் என்பது வினை முற்று, இதுவும் வராது. வந்தவர் இதுதான் வந்து என்னதுன்னா வினையாலயம் பெயர். ஓடு என்ற வேர்ச்சொலின் தொழில் பேரை கண்டறிக. ஓடு என்பது தொழில் பேர் வந்து ஓடுக, இது வந்து இது வராது. ஓடிய இது பெயரெச்சம், இதுவும் வராது. இது வேங்கோல் வினை முற்றுல கூட வரலாம். ஓடுக. ஒடிந்து வினையச்சம், இதுவும் வராது. ஓடுதல் தான் தொழில் பேரை தான் வரும். நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் வந்து நோ. ஆப்ஷன்ல பார்த்து எடுங்க. கொண்டிலன் வந்து கொல், ஒரு ஏவல். எப்பவுமே வந்து வேர்ச்சொல் வந்து ஒரு ஏவல் தன்மையில அமையக்கூடியதா இருக்கும். சில இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேர்ச்சொல்ல வந்து என்னதுன்னா சில இது நம்ம வந்து ஏவல் முறையில சொல்லி பார்ப்போம், ஆனா கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். சில கொஸ்டினுக்கு வந்து என்னதுன்னா அதோட ஏவல் தன்மை வந்து மாற்றமாக இருக்கும். அதனால நம்ம என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம பார்க்கறது நல்லதாக இருக்கு. தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தருகிற. தேனா கடவுள், கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஐனா தலைவன், அழகுன்னு ஒண்ணு வரும். ஐ
இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யானைக்கு வந்து என்ன கரெக்டான மரபு பிழை நீக்கியது? யானையுடைய இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யானைக்கு கன்று தான். சரிங்களா? ஆட்டுக்குட்டி, கீரிப்பிள்ளை, சரிங்களா, கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி வரும். இல்லை கூரை போட்டனர், மரபு பிழை நீக்கி எழுதுங்க. கூரை போட்டனர் வராது, கூரை வெய்ந்தனர் தான் வரும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இந்த அமுதம் இதுல இந்த நாள் எது பொருந்தலன்னு கேட்டீங்கன்னா அடிமலர் தான். ஏன் கேட்டீங்கன்னா அடிமலர் என்பது உங்களுக்கு வந்து வினைத்தொகை. சரிங்களா? அப்ப இந்த முத்துப்பல் என்னது? அமுத மொழி. பூவிரல் உங்களுக்கு என்னதுன்னா ஓமை தொகை. அமுதம் போன்ற மொழி, பூ போன்ற விரல், முத்து போன்ற பல். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஊமை தொகையில வரும். 46 பொருந்தாத மரபு சொல்லை வந்து பொருந்த மரபு சொல்லை கண்டறிக. இல்ல பலா மூசு தான் கரெக்டா வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக. அழுக்காருடையான பொறாமை உடையவன், அதற்கு எதிர்ச்சொல்னா பொறாமை அற்றவன். சரிங்களா? நல்லா யோசிங்க. அழுக்காறு உடையவன் கேட்டிருக்கான். அழுக்காறு உடையான்னா அழுக்காருன்னா பொறாமை, உடையான பொறாமை உடையவன், இதற்கு எதிர்ச்சொல்லும் தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் என்னதுன்னா பொறாமை அற்றவன். நீ இதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்ஷனா பொறாமை உடையவன் சொல்லிட்டு போட்டுறாதீங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உயர்தினே என்மனார் மக்கட்கே, மக்கட்டே அகரினே என்மனார் அவரவர் பிறவை. நூற்பாவில் இடம்பெறும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இம்பார்ட்டன். உயர்தினே என்மனார் மக்கட்கட்டே அகரினே என்மனார் அவரல பிறவை. நூற்பா இடம்பெற்ற இலக்கணம் வந்து தொல்காப்பியம். குறிஞ்சிக்கு முருகன் பொறுத்துக. முல்லைக்கு திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். இப்போ 4 3 2 1. ஓகேங்களா? 50வது தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ என எதுவன அறிக. போர்க்களத்தில் போரிடும்போது என்ன பண்ணுவோம்? தும்பை பூ. அந்த போர்ல வெற்றி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெச்சிப்பூ. ஓகேங்களா? வாகைப்பூ. போர்ல வந்து வெற்றி பெற்றாங்கன்னா வாகைப்பூ, வாகை சூடுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இந்த நொச்சிப்பூ உளிஞ்சிப்பூ என்னதுன்னா கோட்டையை மதில் சுவரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டையை அங்கிருந்து இங்க தாக்குவாங்க, இங்க இருந்து அங்க தாக்குவதற்கு நொச்சிப்பூ உளிஞ்சிப்பூ பயன்படுவாங்க. இந்திய நூலகவியலின் தந்தை வந்து முனைவர் அரங்கநாதன். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு காணப்படுகிறது? கன்னிமர நூலகம். கடந்த செட் 4ல வந்து இந்த கன்னிமர நூலகத்தை வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது எங்க காணப்படுதுன்னா சென்னை எக்மோர்ல காணப்படுதுன்னு சொல்லி ஒரு கடைசி கொஸ்டின் பார்த்தோம். சென்னை எக்மோர். தேவமணி மாலை திருவருப்பாவில் எத்தனையாவது திருமுறையா வைக்கப்பட்டுள்ளன? 5ஆம் திருமுறை. ஏழைகளின் கருப்ப விருட்சம் என்று அழைக்கப்படுவது பனைமரம். இம்பார்ட்டன். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறதுனா மொழி பற்றி காட்டுகிறது. சரிங்களா? நீங்க படிச்சு பார்த்தாலும் இதை போட்டுடலாம் ஈஸியா. ஏன்னா தமிழை வளர்க்கும் செயலை வந்து சொல்லிட்டு இருக்கான். அதனால மொழி பற்றி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை சொல்ல வராங்க. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் மூன்றின் சமநிலை காரணமாகும். அப்ப இதுல ஒன்றும் வந்து எப்படி சமநிலை, இந்த 3மே சமநிலை இல்லாமல் இருந்து என்னதுன்னா உடல் நோயறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உடல் உறுதியாக என்ன 3 சொல்றாங்கன்னா வாதம், பித்தம், சீதம். ஓகேங்களா? கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? பட்டி. கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டுப்பட்டி இந்த மாதிரிலாம் இருக்குமா? ஆட்டுப்பட்டி. ஓகேங்களா? பாக்கம் வந்து என்னதுன்னா துறைமுக நகரத்துல காணப்படுகிறது. துறைமுக நகரத்துல இருந்து சிறிய நகரத்தை பாக்கம்னு சொல்லுவாங்க. பெரிய நகரத்தை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? குறிஞ்சி இதெல்லாம் வந்து மலை சார்ந்தது. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதை சமத்துவம் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். ஓகே. ஏன்னா பெரியாரும் கொடுத்திருப்பாங்க, அண்ணாவும் கொடுத்திருப்பாங்க. இல்லை உங்களுக்கு பெரியாரா அம்பேத்கரான்னு டவுட்டா இருக்கும். இது அம்பேத்கர் தான். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவைசா. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். இவர் வந்து ஒரு இலக்கியவாதியாகவும்
ஒரு தொழில ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் என்ன பண்ணிருப்பார், காணப்பட்டிருப்பார். திருவி கல்யாண சுந்தரனார் வந்து என்ன சொல்ல, தொழிலாளர் உரிமைக்காகவும் போராடி இருப்பார். அதனாலதான் இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் வந்து திருவிக்கா. ஓகேங்களா. இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து ஊ, நீங்க சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஊ ஊ ஓ ஓ ஔ. ஓகேங்களா. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். நம்ம பார்த்திருப்போம். குடைவரை கோயில் கட்டியிருப்பாரு. தட்சிண சித்திரம். ஓகேங்களா. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக பேராசிரியர் கேட்டீங்கன்னா சங்கரதாச சுவாமிகள் சொல்லி வரும். மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் வந்து அப்துல் ரஹ்மான். ஏற்கனவே அப்துல் ரஹ்மான் பத்தி நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் போன கடந்த செட்ல. என்ன பார்த்திருந்தோம்னா, குழந்தைகளுடைய தொழிலாளர் முறை பத்தி அவர் சொல்லியிருப்பாப்புல. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? நான் பிச்சமூர்த்தி கவிதைகள். ஏன்னா அந்த பாரதி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா உங்களுக்கு வந்து வசன கவிதையை வந்து கொண்டு வந்திருப்பாப்புல, ப்ரோஸ் பொயிட்ரி. அதுக்கு அடுத்த வந்து மாடுலேஷன் என்னதுன்னா புது கவிதைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா புது கவிதை தந்தை என்று அழைக்கப்படுறாங்க. நான் பிச்சமூர்த்தி வந்து புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சேரமான் காதல் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யாருன்னா கண்ணதாசன். 1980. இம்பார்ட்டன்ட். முத்தையா என்று ஏறுபேரை உடைய கண்ணதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் நாட நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. எந்த வருஷம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்கேன் கடன் அன்று என பாடியவர் யாருன்னா திருமூலர். கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருமூலர். கல்மனதையும் கரையை செய்யும் பக்தி பாடல்கள் தொகுப்பு என புகழப்படும் நூல் என ரச்சனைய யாத்திரகம். H.A. கிருஷ்ணய பிள்ளை. களைப்பு நீங்க வேலை செய்வது யாருன்னா தொழில் பாடல். 71. எவரை புண்படா துலகில் புகழுடன் படைத்தார்? பாலடிகளில் இடம்பெற்ற நூல் வந்து மனோன்மணியம். இம்பார்ட்டன்ட். எவரே புண்படா துலகில் புகழுடன் படைத்தார்? பாலடியிடம் மனோன்மணியம். களம்பகம் வந்து டேஸ் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுனா 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான் என்னதுன்னா களம்பகம். இதை வச்சு இன்னொரு கொஸ்டின் முன்னாடி கேட்டிருந்தாங்க. என்ன களம்பகம் வந்து 18. சரிங்களா. 10 + 8 இதுல காணப்படும். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் வந்து 3 காண்டம். என்னதெல்லாம்? கூடல்வாய் காண்டம், மதுரை திருவாலவாய் காண்டம், மதுரை காண்டம், கூடல் காண்டம் சொல்லி 3 காண்டங்கள் காணப்படும். ஓகேங்களா. சீராபுராணத்தில் உள்ள மொத்த விருத்த பாக்கள் எண்ணிக்கை வந்து 5027. இதுலயும் 3 காண்டங்கள் காணப்படுது. ஹிஜரத்து காண்டம், நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம் சொல்லக்கூடிய 3 காண்டங்கள் காணப்படுகிறது. இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லுக்குரிய பொருள் வந்து தூய துறவி. இந்த பட்டம் யாருக்கு வழங்கியிருப்பாருன்னா சந்தா சாஹிப் வந்து வீரமா முனிவருக்கு வழங்கியிருப்பாரு. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து கலித்தொகை. இம்பார்ட்டன்டான இது கலித்தொகையிலே இந்த பாட்டு தான் ஸ்கூல் புக்கில் அடிக்கடி இருக்கும். அடிக்கடி கலித்தொகைனால் இதில் தான் கேட்பாங்க. மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடைய தலைவன் நன்னன். இந்த மலைப்பட நூலுக்கு இன்னொரு பேர் என்ன? கூத்தராற்றுப்படை. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று அழைக்கப்படுவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் துன்பதழுதனின் அன்றோ சுகமுள்ளது என்று கூறுபவர் ராமன். இது ராமன் யார்கிட்ட சொல்வானா குகண்ட பார்த்து சொல்வாப்புல. கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். முதுமொழி காஞ்சிக்கு என்ன பேருன்னா அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. அறவுரை கோவை. இந்த திரிகடுகம் வந்து மருந்து சார்ந்த நூல்கள். மருந்து சார்ந்த நூல்கள் திரிகடுகிடம், திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் 3மே மருந்து சார்ந்த இலக்கியம்.
அரியவற்றில் எல்லாம் அரிதே பெரியாரே பேணி தமரா குலர். ஒரு திருக்குறள் கொடுத்து அந்த லைனை கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் திருக்குறளை படித்தாலே போதும் மோஸ்டர். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இப்பழமொழியின் பொருள் வந்து நேரமின்றி உழைப்பது. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. இது கரெக்டான ஆப்ஷன் வந்து நீ படிச்சு பார்த்தாலே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? தன்வினை வாக்கியம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொன்னி இன்னிசை பாட்டு வித்தால், இந்த வரக்குல பாட்டு வித்தாலும் என்னது, அப்போ பிறவினை, இது வராது. அவன் தன்வினை தான் கேட்டிருக்கான். நீ நன்றாக படி, இது ஒரு கட்டளைப்படுத்துற மாதிரி கட்டளை வாக்கியமா இருக்கு, இது வராது. நான் பொய் பேசேன், நான் பொய் பேச மாட்டேன், இது வந்து ஒரு தன்வினையில வரலாம். தன்வினை இது தன்வினை கிடையாது. நான் பொய் பேசேன், நான் பொய் பேச மாட்டேன்னு வந்து என்னதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு எதிர்நிறை வாக்கியம். என்ன சொல்ல, இது கண்டிப்பா வராது. நான் பொய் பேசேன்னு வந்து என்னதுன்னா அயர்கூற்று நேர்கூற்று அந்த மாதிரி வாக்கியத்துல வரும். செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான், இதுதான் தன்வினை. ஓகேங்களா? தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிக. தமிழ் பாடத்தை முறையாக படி, இதற்க படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை மாதிரி வருதா, கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார், எவ்வகை வாக்கியம் கூறு. இது வந்து அயல் கூற்று வாக்கியம். சரிங்களா? போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். சரிங்களா? அப்போ வந்து இன்னொரு ஆள் வந்து சொல்ற மாதிரி இருக்கு, இன்டைரக்ட் ஸ்பீச். விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். இதற்கான கரெக்டான வினா என்னதுன்னா, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதலா, இதெல்லாம் வந்து இது வந்து கண்டிப்பான சரியான கேள்வியா இருக்காது. ஏறுதழு எம்மக்களின் வீர விளையாட்டு, இதுவும் கரெக்டான வீர விளையாட்டு. ஏன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு மேக்சிமம் வந்து அந்த அந்த விடையிலிருந்து உங்களுக்கு வினா எடுக்க முடியும். அந்த விடையை கொடுத்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, சில வார்த்தைகள் நீக்கி உங்களுக்கு வினாவா கேட்பாங்க. சரியான சொற்றொடரை கண்டறிக. பொதுமக்கள் எரித்தனர் தீட்டு, இதெல்லாம் வந்து கரெக்ட் மாறி மாறி இருக்கு. கரெக்டான லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ 2 டைம் 3 டைம் ரீட் பண்ணால் கரெக்டாக போட்டுடலாம். பொதுமக்கள் வந்து அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர், இதுதான் கரெக்டு. 89வது கொஸ்டின். உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன, இதுவும் வந்து மாற்றி மாற்றி இருக்கு. கரெக்ட் என்னதுன்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லினம் எழுத்து மார்பு, மெல்லினம் வந்து மூக்கை இடமாக கொண்டு, இடையினம் வந்து என்னதுன்னா கழுத்தை இடமாக கொண்டு, ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதுல அகர வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே உயிரெழுத்த முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமன, அப்போ இது ஆள இருக்கு, இங்க வெறும் அரசன், அப்போ அந்த அரசன் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஆப்ஷன்ல 1 மட்டும் தான் இருக்கு, ஏ. அதுக்கடுத்து ஆமனுக்கு, அதுக்கடுத்து உயிர்மையில வந்து ஃபர்ஸ்ட் கா சீரியஸ், அப்போ கொம்பு, அடுத்து இப்பு பல்லாண்டு, அடுத்து இம்மு முத்து. ஓகேயா? அகர வரிசையில் எழுதுக. அடுத்தது வந்து என்னதுன்னா ஃபுல்லாமே இச்சி சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா இ. இங்க வந்து ஆ இல்லை, அப்போ ஈ தான் இருக்கு, சிந்தனை. அடுத்து ஊ சுற்றம், ஏ செய்யுள், சேரலாதம், சோம்பலி தான் கரெக்ட். ஓகேங்களா? 92. ஏ என்ற ஒரு மணிக்கு அம்பு, அம்பே விடக்கூடிய நபருக்கு ஏகலவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊன் என்றால் உணவு, இந்த ஊனுக்கு உணவுன்னு அர்த்தம். இந்த ஊன் என்றால் இறைச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். நல்லா இந்த இது தெரிஞ்சுக்கங்க, இது கேட்பாங்க. உலை என்பது என் பொருள் வந்து பிடரி மயிர். ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் வந்து மருத்துவமனை. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து எதுனா பகுத்தறிவு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. இடர், இடர்னா உங்களுக்கு என்னன்னா துன்பம்னு வரும். நல்லா அந்த கொஸ்டின் நீங்க எப்பவுமே இடர்னு பார்த்துட்டு துன்பம் போட்டுறக்கூடாது, நல்லா ஃபுல்லா படிக்கணும். இடர்வுற மறையோரும் எரியுறு மெழுகானார் எனவரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப துன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்னதுன்னா இன்பம். நீங்க வந்து அந்த இடரை மட்டும் பார்த்துட்டு இடர்னா என்ன கொஸ்டினை பார்த்தா துன்பம் இருக்கும் ஏன்னு போட்டா அவங்களுக்கு வந்து தப்பா போயிடும். பிரித்து எழுதுக. பாசி இலைனா பசுமை பிளஸ் இலை, இது வந்து புணர்ச்சி விதியில வரும். பைங்குல்னா பசுமை பிளஸ் கூழ். புதுக்கவி தந்தென்று அழைக்கப்படும் நா பிச்சமூர்த்தி, இங்க தா பிச்சமூர்த்தின்னு கூட கொடுத்தாங்க, இது நா பிச்சமூர்த்தி. ஓகேங்களா? அப்போ நா பிச்சமூர்த்தி இன்னொரு இதுவும் கேட்டிருந்தாங்க. தேங்க்ஸ்.